ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நவக்கிரகத்தினால ஏதாவது ஒரு தோஷம் இருக்கா? அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு ஏதாவது தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கா? இல்லை நீங்கள் லைஃப்பில் ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணுன்னு இருக்கா? அப்போ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது 3 ப்ராப்ளத்துக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பிள்ளையார்பட்டி, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. திருச்சி, மதுரை, தஞ்சாவூர், காரைக்குடி எல்லாத்துலேருந்தும் பக்கம். மெயினாக காரைக்குடி ரொம்ப பக்கம். இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா கற்பக விநாயகர். இந்த விநாயகர் ஒரு மலையிலேயே செதுக்கி வச்சுருப்பாங்க. 6 அடி உயரத்தில் செதுக்கி வச்சுருப்பாங்க. குடைவரை கோவில்னு சொல்லுவாங்க. இது 7ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்ட கோயில். இன்னுமே செட்டியார்களால் மெயின்டைன் பண்ணக்கூடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். போய் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையாக சூப்பராக இருக்கும். இங்கே எல்லோரும் தேங்காய் உடைச்சி வேண்டிப்பாங்க. அதே மாதிரி அவங்க நேர்த்திக்கடன் அவங்க நினச்சது நடந்த உடனே தேங்காய் உடைச்சி அவங்க வேண்டுதலை முடிச்சு வைப்பாங்க. இந்த கோயிலில் நீங்கள் விநாயகர் பார்க்கும்போதே உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். அவ்வளோ பெரிய விநாயகர் பார்க்கும்போது இவருக்கு முன்னாடி நமக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணும். அதே மாதிரி இந்த கோயிலில் அருகம்புல்லும் விபூதியும் தருவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு டெய்லி வச்சுட்டு வாங்க. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த விநாயகரோட பேரே பார்த்திங்கன்னா கற்பக விநாயகர். கற்பகம் வர மாதிரி கேட்குறவங்களுக்கு கேட்ட வரத்தை அப்படியே கொடுப்பாரு. நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்காமல் இருந்தால் போதும். அதே மாதிரி இந்த விநாயகர் செதுக்கியிருக்கையோட பேக் சைடு அந்த மலையோட தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதோட ஃப்ரண்ட் சைடில் தான் இந்த விநாயகர் இருக்கார். கண்டிப்பாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.